அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்க இந்த மட்டன் கோலா உருண்டை அப்படின்னு நீங்க நம்புற அளவுக்கு நல்ல சுவையாகவும் நல்ல மனமாவும் இருக்க இந்த சைவ மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்து நைஸா அரைச்சிக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க கடலமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய், சோம்பு, மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து தண்ணி விடாம குறைன்னு அரைச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருங்க. இப்போ மீல் மேக்கர் வந்து தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு மிக்சி ஜார்ல சேர்த்து ரொம்பவும் நைஸா இல்லாம அதே மாதிரி ரொம்ப குறைன்னு இல்லாம மீடியமா இந்த மாதிரி அரைச்சு அந்த அரைச்சு வச்சிருக்க மசாலாவோட சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட பொடியா நறுக்கின வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பொடியா நறுக்கின கொத்தமல்லி, உப்பு, அப்புறம் கொஞ்சமா எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்குங்க. ஒரு கடாயில வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் உருண்டையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. இது மீல் மேக்கர் கோலா உருண்டை தான் அப்படின்னு நீங்க அடிச்சு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு கம கமன்னு மட்டன் வாசத்தோட சூடான மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி.